ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய இறுதி சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது கூடவே கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, இதெல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கூடவே இந்தியாவில் இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியுமா, இது போல் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு 10:59க்கு தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் 22 அதிகாலை 3:23க்கு இந்த கிரகணமானது முடிவடையும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நேரம் பார்த்தீங்கன்னா 1:11க்கு இருக்கும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும். இந்த கிரகணம் நம்ம இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வர்றதுனால நம்மளால் இந்த கிரகணத்தை பார்க்கவோ உணரவோ முடியாது. உலகளவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு பூமி தான் இல்லையா? அதனால் உலகத்தில் எந்த இடத்துல கிரகணம் நடந்தாலும் நம்ம கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, வெளியில் தேவையில்லாமல் அலையிறது கிரகண நேரத்தில், அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ எமர்ஜென்சியாக நமக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, டெலிவரி பெயின் வந்துடுச்சு, டாக்டர் பார்க்கணும் எமர்ஜென்சி அப்படின்னா தாராளமாக வெளியே போகலாம். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவையில்லாமல் ரொம்ப நேரம் வெளியே சுற்றுறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நைட்டில் அவுட்டிங் போகிறது, பீச் போகிறது, பார்க் போகிறது, அப்புறம் ஷாப்பிங் போகிறதுன்னு பண்ணுவீங்க. அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வெளியே ரெஸ்ட் ரூம் கட்டியிருந்தாங்க, டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் அங்கே தான் கட்டியிருக்காங்க அப்படின்னா போயிட்டு யூஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை, போய் யூஸ் பண்ணிட்டு வரலாம். உணவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனை இருக்கும், டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும். இதனால தான் நிறைய பேர் கிரகண நேரத்தில் நான் சாப்பிட்டேன் அதிகப்படியான வாமிட் வந்துருச்சு, வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருக்கலாம். அதனால் பொதுவாக எல்லாருமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் வேண்டாம், டீப் ஃப்ரைட் ஐட்டம் வேண்டாம். மற்றபடி எல்லா உணவுகளுமே சாப்பிட்லாம். குறிப்பாக உங்களுடைய உணவு கிரகணம் தொடங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிக்கிறது நல்லது. கிரகண நேரத்தில் உங்களுக்கு பசிக்கும், மிட் நைட்டில் பசிக்கும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கிரகண நேரத்தில் பொதுவாகவே நம்ம கட் பண்ண பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உலக்கையை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா கிரகணம் முடிகிற வரைக்கும் அந்த உலக்கை செங்குத்தாக நிற்கும். முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். தெரியாதனமாக கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால தான் எம்ப்ராய்டரி பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, ஊசி நூல் கோக்கிறது, தைக்கிறது, பேப்பர் கட் பண்ணுறது, துணி கட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் லேப்டாப் யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே நம்ம லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும். எதையுமே நம்ம சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, தூங்கலாமா சிஸ்டர், எங்கள் அத்தை வீட்டில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகண நேரத்தில் கை கால் கூட அசைக்கக்கூடாது, அப்படியே படுத்திருக்கணும், பயமாக இருக்குது சிஸ்டர், தூங்கலாமா தூங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக தூங்கலாம். நம்ம முழிச்சிட்டு இருந்தோன்னா தான் நமக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆகுமோ, நமக்கு ஏதாவது ஆகுமோ, கிரகண நேரமாக இருக்கேன்னு சொல்லி கண்ட சிந்தனைகளும் நமக்கு வரும். ஒரே நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். தூங்கிட்டோன்னா இந்த 4.5 மணி நேரம் நம்மளை விட்டு ஈஸியாக கடந்து போயிடும். தூங்குறதுனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. அதே போல் நீங்கள் ப்ரெக்னென்சியில் லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு படுக்கணும். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு திரும்பும்போது எழுந்து உட்காந்து திரும்பணுமே தவிர நீங்கள் கை கால் கூட அசைக்கக்கூடாது, கட்டி போட்ட மாதிரி படுத்திருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நிம்மதியாக தூங்குங்க. தூக்கம் வரலைன்னா பிடிச்ச புத்தகம் படிக்கிறது, பிடிச்ச இறைவனை வழிபடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். டிவி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கிரகண நேரத்தில் கணவன் மனைவி கான்டாக்டில் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னும் நம்ம வயிறு சொரியலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. வயிறு நமக்கு ப்ரெக்னென்சியில் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம சொரிஞ்சோன்னா மாதிரி ரெட் ஆகி அலர்ஜி மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நகத்தை போட்டு ரொம்ப சொரியக்கூடாது. லைட்டாக கையால் நம்ம வருடி கொடுக்கலாமே தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப போட்டு சொரியாதீங்க. ரொம்ப இப்போ உங்களுக்கு அரிப்பு தாங்கலை அப்படின்னா டாக்டர்கிட்ட போட்டு நான் ப்ரெக்னென்சியில் இருக்கேங்கிறது தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்களாக போய் மெடிக்கலில் எந்த மெடிசனும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.